திமுக அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் முழுமையா வெளியா இருக்குது. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடலனா கூட எந்தெந்த இடங்கள் எல்லாம் நேரடி போட்டி இருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், எந்தெந்த தொகுதிகள்லாம் கூடுதல் கவனம் பெறக்கூடிய தொகுதிகளா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குது. அதுல மதுரை மண்டலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் அப்படின்ற ஒரு 6 மாவட்டங்கள்ல மொத்தம் 36 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல 20 தொகுதிகளில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு களம் இருக்கு. அது குறிப்பா சொல்லணும்னா உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டைகளை அப்படிங்கிறது தான் இதுல பொருள். அப்படியாக 20 தொகுதிகளில் நேரடியாக களம் காண்றாங்க. அதுல முக்கியமா இதுல எங்கெங்கெல்லாம் குறிப்பிடத்தக்க வேண்டிய தொகுதிகள் அப்படின்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை மேற்கு தொகுதியில, அதாவது திமுக அவங்க நிறைய புதுமுகங்கள் இந்த தடவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பா மதுரை மேற்குல செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் போட்டிக்கிறாரு. அவரோட தொகுதியில ஒரு புதுமுகத்தை களமிறக்கியிருக்காங்க. அவரு ரகு பாலாஜி அப்படிங்கிற அமைச்சர் மூர்த்தியினுடைய ஆதரவாளர். அதுல இன்னொரு விஷயம், மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டிக்கிறாரு. அதுல புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டையில சின்னத்துல நடிகர் சுந்தர்சி களம் கண்டாரு. இந்த தொகுதிகள்லாம் கூடுதல் கவனம் பெறுது அப்படிங்கறதும் கவனிக்க வேண்டியது. திருப்பரங்குன்றம், அதாவது இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான மதுரையில 2 கட்சிகளும் கைப்பற்ற நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதிகளில் ஒன்று திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல அதுலயும் ஒரு புதுமுகம். அவங்க கிருத்திகா தங்கப்பாண்டியன். அவங்க உள்ளாட்சி தேர்தலில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வென்றிருக்காங்க. ஆனா இப்பதான் முதல் முறையா சட்டமன்ற தேர்தலில் களம் காண்றாங்க. அவங்களும் இது புதுமுகமாக பார்க்கப்படுகிறது. அதனால அங்க எல்லாம் போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதும் கூடுதல் கவனம் பெறுது. உசிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில ஒரு தடவை கூட காங்கிரஸ் வென்றதில்லை. அங்க இப்ப காங்கிரஸ்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 4 முறை காங்கிரஸ் போட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முறை கூட வென்றது கிடையாது. மதுரையில வழக்கமா ஒரு தொகுதி தான் காங்கிரஸ் கொடுப்பாங்க, மேலூர். இப்ப கூடுதலா உசிலம்பட்டியும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது இருக்குது. அடுத்ததாக தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல 2 தொகுதிகள் கவனம் பெறுது. ஒன்னு பெரியகுளம் தொகுதி, பெரியகுளம் தனி தொகுதி. அது முதல் முறையாக அங்க விசிக களம் காணுது திமுக கூட்டணியில. அங்க அவங்களை எதிர்த்து அமமுக போட்டியிடுது. அதுல கதிர்காம போட்டியிடுற அமமுக சார்பில், விசிக சார்பில் யாருங்கிறது தெரியல. முதல் முறையாக விசிக திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறதுனால அங்க அந்த அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், விசிகாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும்னு கருதுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் போடி நாயக்கனூர் தொகுதி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அண்மையில திமுகவில் இணைஞ்சிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அங்க போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவரை எதிர்த்து அதிமுக வி டி நாராயணசாமி போட்டியிடுறாரு. அவரு வென்றதில்லை அதுக்கு முன்னாடி அங்க. அதனால இப்ப மறுபடியும் அங்கு போட்டி எப்படி இருக்கின்றது, கடுமையா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமா இன்னொரு தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு தொகுதி முக்கிய கவனம் பெறுது. அது என்னன்னா திண்டுக்கல் தொகுதி. அங்க நேரடி போட்டி தான். அதுல என்ன நடக்குதுன்னா, அமைச்சர் ஐ பெரியசாமியினுடைய மகன் ஐபி செந்தில்குமார் பழனி தொகுதியில தான் கடந்த முறை எம்எல்ஏவா இருந்தாரு. இப்போ அவர் திண்டுக்கல் தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து களம் காண்றாரு. அதனால அங்கேயும் ஒரு கூடுதல் போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் சிவகங்கை மாவட்டம் இன்னொரு முக்கியமான ஒரு தொகுதி. சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள காரைக்குடி தொகுதி ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அங்கதான் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் களம் காண்றாரு. அவரை எதிர்த்து அங்க திமுகவோ அதிமுகவோ நேரடி போட்டி இல்லை அப்படிங்கறதும் கவனிக்கத்தக்கது. திமுக கூட்டணியில காங்கிரசும் அதிமுக கூட்டணியில அமமுகவும், தாவேகா சார்பில் அங்க ஒரு முக்கியமான வேட்பாளர் களமிறப்பதா சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு அங்க நேரடி போட்டி திமுக அதிமுக இல்ல. அதனால அந்த தொகுதியும் கூடுதல் கவனம் பெற்றதா மாறுது. விருதுநகர்ல ஒரு தொகுதி ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா சாத்தூர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதி அவர் கடந்த முறை எம்எல்ஏவா இருந்த, தொடர்ச்சியா பல முறை 5 முறை அங்க இருந்த அந்த திருநெல்வேலி தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அவர் இப்போ சாத்தூர் தொகுதி களம் காண்டாரு. திமுக வெர்சஸ் பாஜகன்னு அங்க இருக்கு. அவரை எதிர்த்து திமுகவுடைய கடற்கரை ராஜ் போட்டிக்கிறாரு. அதனால இந்த தொகுதியும் கவனம் பெறக்கூடிய தொகுதியாக மாறி இருக்குது. இப்படியாக பார்க்கும் பொழுது திமுக வெர்சஸ் அதிமுகவினுடைய போட்டிகள் அப்படிங்கிறது ஒரு புறம், இங்க எதெல்லாம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், 20 தொகுதிகளில் போட்டிக்கிறாங்கன்றது ஒரு புறம் இருக்க, இந்த மாதிரி நட்சத்திர வேட்பாளர்கள், அதாவது கூடுதல் கவனம் பெறக்கூடிய இந்த தொகுதியெல்லாம் என்னவாகும் அப்படின்னு ஒவ்வொரு கணமும் நமக்கு அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகளை வாக்கு எண்ணிக்கையின் போது கொடுக்கக்கூடிய தொகுதிகளும் நிறைய மதுரை மண்டலத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கறதான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்குது.